பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை கூட உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திற்கு மிகவும் முக்கியமான அவசியமான செய்தி பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை, பாவத்தை ஜெயித்த ஒரு ஜீவியம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்ற ஒரு வாழ்க்கை. இந்த பாவத்தை குறித்து ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுகிறார்கள், பாவம் பாவம் செய்தேன் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாவம் என்றால் என்ன என்று அநேகருக்கு ஒரு சரியான புரிதல் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே தொடர்ந்து இந்த பாவத்தை குறித்ததான ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். பொதுவாக நம்முடைய பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்து விட்டார், இனி நாம் பாவிகள் அல்ல, எல்லா பாவத்தையும் சிலுவிலே ஜெயித்து விட்டார் என்று சொல்லி கூட சில உபதேசங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பாவத்தை குறித்ததான தெளிவான வெளிச்சம் நமக்கு இல்லாவிட்டால், எது பாவம் என்று நமக்கு புரிதல் இல்லாவிட்டால், பரிசுத்தமாய் வாழவோ தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கவோ பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கவோ நமக்கு முடியாது. ஆகவே தொடர்ந்து இதை கவனியுங்கள். பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தர்களோடு கூட இடைப்படுவார். எங்கள் சேனலில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.